வணக்கம் ட்ரேடர்ஸ். அடிக்கடி கமெண்ட்ஸில் ஆர்டர் பிளாக்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றி மட்டுமே தான் எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுக்கு நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஒழுங்காக தெரிஞ்சுக்கிட்டு அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. இருந்தாலும் ஆர்டர் பிளாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான், அதுலேயுமே நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நேயர் விருப்பத்திற்காக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பிளாக்கை பற்றி நம்ம சேனலில் பார்க்கலாங்க. ஸோ ஆர்டர் பிளாக்னா என்ன, அது எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்கு பின்னாடி இருக்க சைக்காலஜி என்னங்கிற மாதிரி ஆர்டர் பிளாக்கை பற்றி கம்ப்ளீட்டாக பார்த்துடலாங்க. அண்ட் நீங்கள் எஸ்எம்சி ரிலேட்டடான யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் பார்த்து ஆர்டர் பிளாக்னா ஒரு புரிதல் இருக்கும் பார்த்தீங்களா. என்னோட பாஷையில் அது ஆர்டர் பிளாக் கிடையாது, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவேன். அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜியுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனாக வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. சரி, ஓகேங்க. ஆர்டர் பிளாக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ஃபேர் வேல்யூ கேப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது 2 கேண்டில் கடையில் இருக்கிற கேப்பை தான் நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவோம். அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 3 கேண்டில் பேட்டர்ன். முதல்ல ஃபஸ்ட்டு கேண்டிலோட லோக்கும் 3rd கேண்டிலோட ஹைக்கும் இடையில ஒரு கேப் இருந்துச்சுன்னா அது ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப். வைஸ் வேர்ஸா இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 3 கேண்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹைக்கும் 3rd கேண்டிலோட லோக்கும் இடையில கேப் இருந்துச்சுன்னா அது ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப். இங்கே எங்கேயுமே நம்ம இந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா கேப்பு, ஐ மீன் செகண்ட் கேண்டில், அந்த செகண்ட் கேண்டில் தான் உங்களுக்கு கேப்பே வந்து ஃபார்ம் பண்ணுது. அந்த கேண்டில் புல்லிஷாக இருக்கட்டும், பியரிஷாக இருக்கட்டும், விக்க போட்டிருக்கட்டும், ஃபுல் பாடி கேண்டிலாக இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும். பட் நம்ம அதை பார்க்க மாட்டோம். ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் 3rd கேண்டிலுக்கு இடையில கேப் இருக்கா, விக்கு டு விக்கு, ஃபஸ்ட்டு கேண்டிலோட விக்குக்கும் 3rd கேண்டிலோட விக்குக்கும் இடையில கேப் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்ப்போங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல அக்ரஸிவாக ஸ்மார்ட் மணி பொசிஷனை எடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு இன்னொரு பேர் இன்எஃபிஷியன்சிங்க, ஓகேங்களா, இல்லை இம்பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிறைய வார்த்தைகளை சொல்லுவாங்க. அது எல்லாமே என்னத்தை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் இடையில இருக்கிற அந்த ரேஷியோங்கிறது கம்மியாகுது. உதாரணத்துக்கு ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் வருது அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸை காட்டிலும் செல்லர்ஸ் ரொம்ப அக்ரஸிவாக இருக்காங்க. நிறைய செல் ஆர்டர்ஸ் வந்து அந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு. அதனால் மார்க்கெட்டில் சடனாக ஒரு ஃபால் வந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணோம். அதே தான் புல்லிஷ்க்கும். அப்போ புல்லிஷாக இருக்கும் ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுதுன்னா பையர்ஸ் செல்லர்ஸை வந்து தோக்கடிச்சு அதிகமாக ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணி அக்ரெசிவாக ப்ரைஸை மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதாங்க அர்த்தம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்புடைய ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். இப்போ நம்ம ஆர்டர் பிளாக்குக்கு வருவோம். ஸோ எல்லாருமே நார்மலாக வந்து எஸ்எம்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் தான் உங்களுக்கு ஆர்டர் பிளாக் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவாங்க. ஆனால் என்னுடைய பாஷையில் அது ஆர்டர் பிளாக் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். எந்த ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பான்னு எடுத்துக்கங்க. ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பா, அப்போது ப்ரைஸ் கீழே போயிருக்கு. அப்போது அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற முதல் க்ரீன் கலர் கேண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பிளாக். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பும். இங்கே பாருங்கள் 3 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 3 கேண்டில் வந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் இருக்குது. ஆனால் மார்க்கெட்டும் மேலே தான் போயிருக்கு. அப்போது இந்த க்ரீன் கலர் கேண்டில் என்னோட ஆர்டர் பிளாக் கிடையாது. அதுக்கு முன்னாடி இருக்க ஆப்போசிட் கலர் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போசிட் கலர் கேண்டில் பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்னா அந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற புல்லிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக் கேண்டில். ஒரு புல்லிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற பியரிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக் கேண்டில். இதை தான் நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்கிறோம். சரி, ஏன் அந்த சேம் கலர் கேண்டில் நம்ம எடுத்துக்க கூடாது, ஏன் ஆப்போசிட் கலர் கேண்டில் எடுத்துக்கணும்? இதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் நான் சொல்கிறேங்க. இப்போ சேம் கலர் கேண்டிலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நம்ம ஃபேர் வேல்யூ கேப் எதனால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அக்ரெசிவான செல்லிங் ஆர்டர் வந்து கீழே பிளேஸ் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு இன்எஃபிஷியன்சி வருது. அதாவது இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பையிங் இன்எஃபிஷியன்சி. பையர்ஸால் எஃபிஷியண்ட்டாக ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ண முடியல, செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்எஃபிஷியன்சி வருது, இம்பேலன்ஸ் வருது, ஃபேர் வேல்யூ கேப் வருது, மார்க்கெட் கீழே விழுகுது. அப்போது அக்ரெசிவான ஆர்டர்ஸ் பிளேஸ் ஆனால் ஃபேர் வேல்யூ கேப் வரும். இதை நம்ம ஒத்துக்கிறோமா? இதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அக்ரெசிவான ஆர்டர்ஸ் வருது அப்படின்னா இந்த இடத்துல அவங்க ஹெவியாக செல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆர்டர் அவங்க எங்கே இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க? இனிஷியேட் பண்ண இடம் தாங்க ஆர்டர் பிளாக்கு. ஸ்மார்ட் பண்ணி மார்க்கெட்டை கீழே இறக்க போகிறான்னா எந்த இடத்துல அவன் வந்து அந்த செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பான். இது மூலம் தான் கீழே விழுகுது. இங்கே அவன் அக்ரெசிவாக இருக்கான். அதுக்கு முன்னாடி எப்போ வந்து அவன் டிஃபென்சிவாக இருந்திருப்பான்? இந்த இடத்துல இருந்திருப்பான். அதாவது அவன் இந்த ஒட்டுமொத்த ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள ஒரு 100 கோடி இறக்க போகிறான் அப்படின்னா இந்த 100 கோடியில் ஒரு 1 கோடி எங்கே தெரியுமா விழுந்திருக்கும்? இங்கே விழுந்திருக்காது, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் விழுந்திருக்கும். அதுவும் அதோட ஹையில் தான் வந்து பார்த்திங்கன்னா விழுந்திருக்கும் அதிகப்படியான காசு. அதனால தான் இந்த ஆப்போசிட் கலர் கேண்டிலை நான் ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறேன் நார்மலாக இங்கே இருக்கிற கேண்டிலை காட்டிலும். அப்போது இந்த இடத்துல தான் அவன் கீழே போக போகுது அப்படின்னா கீழே போக போகலாம் அப்படிங்கிறத முடிவே பண்ணுறான்.
முடிவு பண்ணி அக்ரஸிவாக இறக்குறான். அப்போ இங்கே 1 கோடி இறக்குறான்னா இந்த ஃபுல்லாக இந்த கேண்டில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அவன் இப்போ ஒரு 10-20 கோடி இறக்கியிருப்பான். அப்புறம் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஒரு 100 கோடி மீதி 100 கோடியில் மீதி எவ்வளோ இருக்குது, 80 கோடி இருக்குமோ அதை இறக்கியிருப்பான். அதனால் என்றைக்குமே ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். நான் பர்சனலாக அப்படி தான் எடுத்துக்கிறேன். எனக்கு இது நல்ல அக்யூரஸியும் ரிசல்ட்டையும் கொடுக்குது. சேம் அதே தான் இங்கேயும் புல்லிஷ்க்கும் அதே தான். இப்போ வந்து மார்க்கெட்டை மேலே தான் ஏற்ற போகிறோன்னு முடிவு பண்ணிட்டானா அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மார்க்கெட்டை கீழே இறக்கியிருப்பான். இதை வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் கேண்டில்னு நீங்கள் எடுத்துக்கலாம், ஆர்டர் பிளாக் கேண்டில்னு எடுத்துக்கலாம், வாட் எவர் இட் இஸ், பேர் என்ன வேணால் வச்சுக்கலாம். பட் இங்கே நடந்தது என்ன, மார்க்கெட்டை மேலே ஏற்றணும். சரி, ஓகே, அப்போ நான் லைட்டாக கீழே இருக்கிறேன். அப்படி கீழே இருக்கும்போது நிறைய பேர் வந்து மார்க்கெட் கீழே போகும்போது நம்புவாங்க. அங்கே என்னோட பை ஆர்டரை நான் வந்து ப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போது அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நான் மேலே தூக்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்மார்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு போயிடும். இந்த நான் சொல்கிற ஆர்டர் பிளாக்கு பின்னாடி இருக்க லாஜிக் அப்படிங்கிறது இதுதான். சரி, இதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாமா நம்ம? இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்குங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல இந்த பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டிலே ஆப்போசிட் கலரில் தான் இருக்குது. இந்த சினாரியோவில் இந்த பர்டிகுலர் கேண்டில் நம்ம ஆர்டர் பிளாக்காக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரைஸ் மேலே போகுது, இந்த ஆர்டர் பிளாக்லேருந்து ரிவர்ஸ் ஆகி ஃபுல்லாக கீழே போயிடுச்சு. அண்ட் அப்படி கீழே போகும்போது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்திருக்கு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் இதுதான். ஆனால் இது ஆர்டர் பிளாக் கிடையாது. ஈவந்தோ அது அதே கலரில் இருந்திருந்தாலும் இது ஆர்டர் பிளாக் கிடையாது. அவன் ட்ரேடை இனிஷியேட் பண்ணது இந்த கேண்டிலில் தான். இந்த கேண்டில் தான் புல்லிஷாக இருக்குது. அப்போ அங்கே தான் இனிஷியேட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் லைட்டாக மேலே போயிருக்கு. அஃப்கோர்ஸ் அவனோட ஆர்டர்ஸ் இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை கீழே இறக்கலான்னு அவன் முடிவு பண்ணது இந்த பர்டிகுலர் க்ரீன் கேண்டில் தான். அதன் காரணமாக தான் இந்த க்ரீன் கலர் கேண்டில் நான் ஆர்டர் பிளாக்ன்றேன். திருப்பி ரியாக்ஷனை பாருங்கள், ஆர்டர் பிளாக்லேருந்து ரியாக்ஷன் வந்து ப்ரைஸ் வந்து கீழே போயிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாமா நம்ம? இது எல்லாமே நிஃப்டியோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அகைன் வந்து ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் கீழே போயிருக்கு. இதில் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்க. அப்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்க இந்த கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக் கிடையாது, ஆப்போசிட் கலரு இந்த கலர் கேண்டில் தான், க்ரீன் கலர் கேண்டில். அப்போது இங்கே மார்க்கெட்டை இறக்கணும்னு நினச்சவன் இந்த இடத்துல தான் அவனோட செல் ஆர்டரை இனிஷியேட் பண்ணியிருப்பான். முக்கியமாக இந்த விக்கில் பண்ணியிருப்பான். அப்போது அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் செமையான செல்லிங் ப்ரெஷர் வருதுன்னா திருப்பி பாருங்கள், ஆர்டர் பிளாக் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி போயிட்டான். நிறையா நேரங்களில் ஆர்டர் பிளாக்கும் இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பும் ஆர்டர் பிளாக்கும் ஒரே ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போது இந்த கேண்டில் கீழே ரிவர்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃபேர் வேல்யூ கேப்பில் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா, ஆர்டர் பிளாக்ல ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லுவீங்களா? ரெண்டுமே தான் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஜஸ்ட் அவரோட லோ டைம் ஃப்ரேம் ரியாக்ஷன் வச்சு நம்ம சொல்லிடலாம். இதில் வேணால் ஆகிட்டு போட்டோம், நம்மளுக்கு என்னங்க, மார்க்கெட் கீழே போகுதுங்கிற ஒரு இண்டிகேஷன் வந்துச்சுன்னா அங்கே வந்து லோயர் டைம் ஃப்ரேமில் வந்து சரியான ரியாக்ஷன் வந்துச்சுன்னா எடுக்க போகிறோம், அவ்வளோதான். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குங்களா? இங்கே சூப்பர், ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்கிற கேண்டில் ஆப்போசிட் கலர் கேண்டில் தான், அது வந்து க்ரீன் கலர் கேண்டில் தான். அதுதான் நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். அங்கேருந்து ஒரு நல்ல ஃபால் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் அகைன் பாருங்கள், இங்கே மார்க்கெட் கீழே போகும்போது இந்த இடத்துல ஒரு பியரிஷ் ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற இங்கே பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக் கிடையாது, இந்த க்ரீன் கலர் கேண்டில் தான் ஆர்டர் பிளாக். இங்கே ப்ரைஸ் ரியாக்ஷனை கொடுத்துருக்குன்னா இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் தான் ரியாக்ஷனை கொடுத்துருக்குங்க. ஓகே, அதற்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைஸ் நல்லா மேலே போயிருக்கா. எவ்வளோ நேரம் நம்ம பியரிஷ் எக்ஸாம்பிள் பார்த்தோம், இப்போ புல்லிஷ் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் பாருங்கள், கீழே இருக்கிற இது ஃபேர் வேல்யூ கேப்புங்களா? இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு முன்னாடி இருக்க இந்த க்ரீன் கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்க முடியாது. இந்த ரெட் கலர் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆப்போசிட் கலரில் இருக்குது, பியரிஷாக இருக்குது. அப்போ இங்கே அவன் ஆர்டர் இனிஷியேட் பண்ணியிருப்பான், இங்கே அக்ரெசிவாக அவன் மேலே போயிருப்பான். அப்போ அது அக்ரெசிவாக போனதுனால ஃபேர் வேல்யூ கேப் வருது. இனிஷியேட் பண்ணுற இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில் ஆர்டர் பிளாக், ப்ரைஸ் ஃபர்தராக நல்லா மேலே போயிருக்கு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் சொல்லியிருந்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது சும்மா ரேண்டமாக வேறு சில இடங்கள் இருக்குன்னு நம்ம எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இங்கே ஓகே, இங்கே வந்து ஃபேர் வேல்யூ கேப்லேயே போயிடுச்சு. இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து ஃபேர் வேல்யூ கேப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கிற ஆப்போசிட் கலர் கேண்டில் இதுதான் ஆர்டர் பிளாக். இங்கே ப்ரைஸ் வரவே இல்லை. ஸோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஆகட்டும், ஆர்டர் பிளாக் ஆகட்டும், அது ஃபார்ம் ஆச்சுனாலே ப்ரைஸ் அங்கே வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. வந்தாலே அது ரெஸ்பெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அங்கே ரியாக்ஷன் வரணும். இது ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் எல்லாமே என்னங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட் தான். ஓகேங்களா, வேறு வார்த்தைகள் அதை நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த இடத்துக்கு போச்சுன்னா, ஒரு சப்போர்ட்டுக்கு ப்ரைஸ் போச்சுன்னா அந்த சப்போர்ட்டை தாண்டியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அஸ் எ ட்ரேடராக நம்ம ஒரு சப்போர்ட்டுக்கு போனாலே அது பிரேக் ஆயிரும், இல்லை ரிவர்ஸ் ஆயிரும்னு கணிக்கிறது, ப்ரெடிக்ட் பண்ணுறது நம்ம வேலை கிடையாது. நம்ம ரியாக்ட் பண்ணணும். அங்கே போனோடனே ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆக போகுதா, இல்லை அங்கேருந்து வந்து அதை உடச்சி வந்து பிரேக் அவுட் ஆகி போகுதாங்கிற ரியாக்ஷனை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ட்ரேடிங் சேனல் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும்.
ஸோ ப்ரெடிக்ட் பண்ணுறதை விட்டு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு ரியாக்ட் பண்ண கற்றுக்குங்க. ரீசெண்ட் டைம்ஸில் நான் சுத்தமாக ப்ரெடிக்ஷனே விட்டுட்டேன். எல்லாமே வந்து நான் ரியாக்ஷன் மோடில் தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு நல்ல ஒரு பலன் அது தருதுங்கிறதுனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோவில் நம்ம ஆர்டர் பிளாக்னா என்னென்னு மட்டும் பார்த்துருப்போம். அடுத்த வீடியோவில் இந்த ஆர்டர் பிளாக் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்கிற எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் நிறைய பேர் அதை பார்ப்பீங்க. நான் சொல்கிறதுக்கும் எஸ்எம்சியில் வந்து அவர் சொன்னதுக்கும் இடையில சின்ன வேறுபாடு இருக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா ட்ரேட் பண்ணுற மற்றவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி விடுங்க. அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. நன்றி. ட்ரேடர்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் இஸ் ஆல் அபவுட் ப்ராபபிலிட்டிஸ் அண்ட் ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இங்கே 100% ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இதை தெரிஞ்சுக்காமல் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் லாஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான்.